இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் விதியின் சக்கரம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகப் போகும் நேரம் இது. என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காக ஒரு விசேஷமான செய்தியை சுமந்து வந்திருக்கிறேன். உன்னை தேடி ஒரு நற்செய்தி வரப்போகிறது. அதை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். உன் வளர்ச்சியைக் கண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வயிற்றெரிச்சல் படக்கூடும் என்பதால் உன் மகிழ்ச்சியை உன் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டாடு. இது உனக்கான செய்தி என்பதால் தான் தேடி வந்து உன்னிடம் சேர்க்கிறது. என் பிள்ளையே, நீ அடையும் வெற்றி உனக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கட்டும். ஏன் செல்லமே, நடப்பதெல்லாம் உன் விருப்பப்படியே இருக்க வேண்டும் என்று என்றுமே எதிர்பார்க்காதே. காலத்தின் ஓட்டத்தில் எது நடந்தாலும் அதை துணிவோடு ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்த உனக்கு இன்னும் சில காலம் காத்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தாமதத்திற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய லாபம் ஒளிந்திருக்கிறது. அந்த தாமதங்கள் தான் உனக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றன. மிக விரைவில் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும். இதை உன் அன்னை நான் உறுதியாக சொல்கிறேன். வாழ்க்கை பாதையில் முட்கள் குத்தி இரத்த காயங்களோடு நீ தள்ளாடும் போது துணையாக யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்காதே. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ அனாதை அல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூளாக்குவேன். உன் வறுமையையும் கவலையையும் என் கலப்பையால் உழுது அழித்து விடுவேன். அந்த இடத்தில் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் நான் விதைப்பேன். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை முறை. எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை உனக்கு நான் தருவேன். இனி கவலைப்படாதே. உன் கைகளை பிடித்தபடி உன் அன்னை நான் முன்னே நடந்து உனக்கான பாதையை சீர் செய்வேன். எழுந்து வா, வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக இது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ, நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே. என் தங்கமே, அதை கண்டு கொள்ளாமல் நீ இந்த வாராகியானவள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்குபவள் உன் வாராகி நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லாம் வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. என் தங்கமே, மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது அம்மா ஆவாள். ஒரு நாளும் அது மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த வாராகி என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமே என்றால்
நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை இந்த வாராகி என்று என்னை நீ அழைத்தால் போதும் அல்லவா? வாராகியானவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கிறாளோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்து விட்டால் என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று அம்மா பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமா உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டுமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோருமே அவரவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்தி கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ எப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே. வாழ்க்கை உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி தான் அடைந்துவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா? இனி எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மன வேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுத்து இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கின்றாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு. முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த வாராகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும்
அம்மா நமக்கு உடன் இருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மாவுடைய ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றது. மனம் தளராதே. உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகி அம்மா இதோ வந்து விட்டேன். யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன் மதிப்பு எனக்கு தெரியும். அவர்கள் வியக்கும்படி உன்னை உயரத்தில் அமர வைப்பேன் என்பது என் வாக்கு. வாழ்க்கை போராட்டத்தில் நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என் பெயரை உச்சரி. அடுத்த கணமே உனக்குள் தேவையான பலத்தை நான் உன்னுள் வந்து விதைப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் நடக்கின்றேன் என்று பயப்படாதே. உன் கைகளை நான் பிடித்துள்ளேன். நான் காட்டும் வெளிச்சம் உன்னை சரியான இலக்கிற்கு நிச்சயம் கொண்டு சேர்க்கும். கடந்த கால வழிகளை மறந்துவிடு. அவை உன்னை பக்குவப்படுத்த வந்த அனுபவங்கள். இனி வரப்போகும் காலம் உனக்கு வசந்தத்தையும் வெற்றியையும் மட்டுமே கொண்டு வரும். உன் கஷ்டங்கள் தீரவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் அறிவேன். தாமதங்கள் எல்லாமே உன் தகுதியை உயர்த்துவதற்காகவே என்பதை புரிந்து கொள். எதிரிகள் உன்னை சூழ்ந்தாலும் அவர்கள் அம்புகள் உன்னை தீண்டாது காப்பேன். என் பிள்ளைக்கு தீங்கு நினைக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நிரூபிப்பேன். அமைதியாக இரு. அதிகாலையில் உனக்கான ஒரு விடியல் காத்திருக்கின்றது தங்கமே. மனதில் நிம்மதியோடும் முகத்தில் புன்னகையோடும் உன் கடமைகளை நீ தொடர். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் முடிந்து ஒரு பொன்னான காலம் பிடிய போகிறது என்று அர்த்தம். என் பிள்ளையின் வேதனையை தீர்க்கவே உன் வாராகி அன்னை நான் இதோ உன் கண்முன்னே நிற்கின்றேன். எத்தனையோ இன்னல்களையும் சொல்ல முடியாத துயரங்களையும் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு போராட்டமாகவே நீ கடந்து வருகின்றாய் என்பது எனக்கு தெரியும். பல நேரங்களில் நீ அனுபவித்த வேதனைகள் உனக்கு ஒரு யுகம் போல தெரிந்திருக்கலாம். தாங்க முடியாத வேதனைகளும் மறக்க முடியாத அவமானங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்த போது நமக்கு விரிவே இல்லையா என்று நீ ஏங்கிய தருணங்கள் அத்தனையும் இந்த வாராகி அம்மன் அறிவேன். என் பிள்ளை இப்படியே கஷ்டங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு நீ எப்படி நகர முடியும்? உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் ஒரு நிரந்தர சிரிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உன் தாய் நான் இன்று சில நற்செய்திகளோடு வந்திருக்கின்றேன். இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் அது வெறும் எதர்ச்சையாக நடக்கும் ஒன்றல்ல. நீ செய்த புண்ணியமும் நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் தான் இன்று என்னை உன்னிடம் பேச வைத்திருக்கிறது. என் செல்லமே, நீ பட்ட பாடு போதும். உறக்கம் இல்லாத இரவுகளும் நிம்மதி இல்லாத பகலும் இனி உன்னை தொடராது. உன் வாழ்க்கையில் நீ இழந்த ஒவ்வொன்றையும் விட இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவதற்காகவே இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள். நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்ததுதான். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை மலர்களால் அலங்கரிக்கப்படும். நான் கொடுக்கும் இந்த அருளாசியை நீ மனதார பெற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் இருக்கும் இருள் விலகி பிரகாசம் தோன்றும். உன் மனதிற்குள் இருக்கும் ரணங்களை நான் பார்க்கின்றேன். வெளியே சொல்ல முடியாமல் யாரிடம் அழுவது என்று தெரியாமல் நீ தவித்த போதெல்லாம் உனக்கு துணையாக நான் அங்கேயே தான் இருந்தேன். என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவினை இனி நான் உனக்கு கொடுப்பேன். எல்லா தெளிவையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையை மிக எளிதாக கடந்து விடலாம் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் பிறந்துவிடும். என் தங்கமே, எப்போதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் வருகின்றதோ அப்போதெல்லாம்
இந்த உலகமே உனக்கு எதிராக நிற்பது போல நீ உணர்கின்றாயோ, அப்போதெல்லாம் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாம் வணங்குவது மகா சக்தியான வாராகி அம்மனை என்பது மட்டும்தான். எப்பேற்பட்ட மரண போராட்டத்திலும் உன் கையை பிடித்து இழுத்து வர அந்த அன்னைக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, இந்த உலகில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு பிடிப்பு தான் அவனை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு பணம், சிலருக்கு புகழ், சிலருக்கு உறவுகள். ஆனால் என் பிள்ளைக்கு உன் அன்னை நானே கதி என்று நீ சரணடைந்து விட்டாய். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ வெறுத்து ஒதுங்கிய தருணங்களை நான் அறிவேன். ஆனால் மற்றவர்கள் படும் துயரங்களோடு உன் நிலையை ஒப்பிட்டுப் பார். உன் அன்னை நான் உன்னை எவ்வளவோ மேலாக தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரியும். உன்னை விட கீழான நிலையில், உன்னை விட அதிக துன்பத்தில் இருப்பவர்களை காணும்போது உனக்கு இருக்கும் வசதிகளும் பாதுகாப்பும் எவ்வளவு பெரியது என்பது உனக்கே விளங்கும். என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டம் என்னும் விதைகளை தூவி செழிக்க வைக்கப் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் 2 மிக முக்கியமான நற்செய்திகள் உன்னை வந்து சேரப்போகின்றது. முதலாவது, உன்னுடைய குடும்பம் மற்றும் சொந்த வாழ்க்கையில் நீண்ட காலமாக கிடைக்காமல் தள்ளி போய் கொண்டிருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். அது உனக்கு நிம்மதியை தரும். இரண்டாவதாக, உன்னுடைய தொழில் மற்றும் வேலையில் நீ இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கும். இந்த 2 மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் தரத்தையே மாற்றிவிடும். உன் தாயானவள் நான் இடும் இந்த அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள். இனி வீணாக கவலைப்பட்டு உன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, எதை நினைத்து உருகினாயோ, அதை அடைய வேண்டும் என்று தவமாய் தவமிருந்தாயோ, அதற்கான கதவுகள் இப்போ திறக்கப்பட்டு விட்டன. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? என் கரம் உன் தலைமேல் இருக்கிறது. என் பாதுகாப்பு உன் வீட்டை சுற்றி இருக்கிறது. இனி உன்னை தீண்ட நினைக்கும் தீய சக்திகள் யாவும் பொசுங்கி போகும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி நடை போடுவாய். இது உன் வாராகி அன்னை நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. நிச்சயமான வெற்றி உன் வாசல் தேடி வரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. என் பிள்ளை, நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் பனியைப் போல உருகி மறைந்துவிடும். இனி உன் வீட்டில் சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் உன்னை தேடி வரும். உன் பிள்ளைகள், உன் உறவுகள் அனைவரும் உன் முன்னே தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். அந்த நன்னாளை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. உனக்கு நான் இருக்கிறேன். இதுவே உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்னை நினைத்தால் உன்னுடைய மனதிற்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காது அல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்து தானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளையிடுறதற்கு என்ன காரணம் தெரியுமா?
என் பிள்ளை, எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண் முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நம்ம இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்து வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதிற்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டியிருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கும் நடக்குமே என்று பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால், நானோ ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற என் பிள்ளை நினைத்து சிரிக்காமலேயே விட்டு விடுகின்றாய். என் தங்கமே, வாய் விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது. எல்லோருக்குமே உன்னுடைய புன்னகை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். என் தங்கமே, உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விடுவாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது, அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உனக்கு கேட்க செய்திருக்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றி கொடுப்பேன். என் தங்கமே, உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே. வருங்காலம் உனக்கு சிறப்பான எதிர்காலமாக இருக்க போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை, எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகினுடைய அரவணைப்பு என்றும் உன்னோடு இருக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்ல தங்கமே, உன் மனக்கவலைகளுக்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைத்துவிடு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் சொல்லும் காலம் கனிந்து விட்டது. உலகம் உனக்கு மூடிய கதவுகளை இந்த வாராகி அன்னை தனது அருளால் திறக்கப் போகின்றேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் சக்திகள் யாவும் உன் முன்னே மண்டியிடும். நீ வேண்டியவை மட்டுமல்ல, நீ வேண்ட மறந்த நன்மைகளையும் சேர்த்து உன் மடியில் நான் கொட்டுவேன். இனி உன் ஒவ்வொரு அதிகாலையும் ஒரு புது நம்பிக்கையுடன், ஒவ்வொரு இரவும் நிம்மதியான உறக்கத்துடனும் கழியும். யார் இருக்கிறார்கள் எனக்கு என்று நீ ஏங்கும் போதெல்லாம் உன் சுவாசமாய் நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் கையை பிடித்து நான் வழிநடத்தும் போது உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. எழுந்து வா என் சிங்கார பிள்ளையே, உன் பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. என் ஆசி உனக்கு சுவாசமாய் இருக்கும். இனி எல்லாம்